ஒரு பெண்மணி தன்னுடைய நெருங்கிய ஒரு உறவினர் அல்லது தன்னுடைய பிள்ளை மரணித்து போகிறார். அந்த பிள்ளையை அடக்கம் செய்ததற்கு பின்னால் ஒரு பெண்மணி அந்த பிள்ளையினுடைய கபருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார். பிள்ளையினுடைய மரணம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணி இடத்திலே போய் சொல்லுகிறார்கள், நீங்கள் இப்படி கவலைப்படாதீர்கள், நீங்கள் அழாதீர்கள், இந்த பிள்ளைக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்துங்கள், வந்துவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். வந்த பெண்மணிக்கு வந்து தகவலை சொன்னவர் நபி என்று தெரியாது. அந்த பெண்மணி சொல்லுகிறார், எனக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டம், இந்த கவலை, இந்த நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டால் தான் தெரியும், உங்களுக்கு ஏற்படவில்லை தானே, அதுதான் இப்படி ஆறுதல் சொல்லுகிறீர்கள் என்று அந்த பெண்மணி கொஞ்சம் கோபத்தோடு பேசி விடுகிறார். அவர் இருந்த மனோநிலைக்கு அப்படி கதைத்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வந்து விடுகிறார்கள். இப்பொழுது சஹாபாக்கள் அந்த பெண்மணியிடத்தில் சொல்லுகிறார்கள், உங்களை சந்திக்க வந்தது யார் தெரியுமா, உங்களிடத்திலே வந்து சொன்னது யார் தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்ன பொழுதுதான் அந்த பெண்மணி விழித்துக் கொள்கிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே ஓடோடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் என்று தெரியாது, தெரிந்திருந்தால் நான் அப்படி பேசி இருக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பெண்மணி வந்து சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றில சுருக்கமாக சொன்னார்கள், பொறுமை என்பது ஒரு சோதனையின் ஆரம்பத்தில் மேற்கொள்வதுதான் பொறுமை. ஒரு சிரமம் ஏற்படுகிற பொழுது, பேசுகிற வார்த்தைகளிலும், இருக்கிற பிரச்சனைகளின் பொழுதும் மிக இலகுவாக அதை கையாண்டு அல்லாஹ்வுக்காக பொறுமை செய்வதுதான் உண்மையான பொறுமையே தவிர, எல்லாம் முடிந்து கவலைப்பட்டு அழுது முடித்து புலம்பி முடித்ததற்கு பின்னால், பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் பேசி முடித்ததற்கு பின்னால் கவலையோடு இருக்கிற பொழுது யாரை ஏசுகிறோம், யாரை சாபம் எடுக்கிறோம், எதற்காக பேசுகிறோம், என்னென்ன விஷயங்களில் ஈடுபடுகிறோம் என்றெல்லாம் தெரியாமல் முடிந்ததற்கு பிறகு, எல்லாம் ஓய்ந்ததற்கு பிறகு, இது அல்லாஹ்வுக்காக பொறுமை செய்கிறேன், அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்வது அன்புக்குரிய சகோதரிகளே உண்மையான பொறுமை அல்ல.